மாணவர்களே, இப்போ பாருங்கள், தற்போது மேம்பட்ட பயன்களை பெறுவதற்காக தாவரங்களில் மேற்கொள்ளப்படும் பாரம்பரிய விருத்தியின் பிரதான தொழில்நுட்ப முறைகளை குறிப்பிட்டு பயன்களை விளக்குக என்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. இது தாவரங்களில் மட்டுமல்ல, விலங்குகள்லையும் கூட விவசாயிகள், இந்த மந்த வளர்ப்போர், பயிர் விருத்தி செய்பவர்கள் எல்லாம் இப்படியான முறைகளை பயன்படுத்தி எங்களுக்கு விருப்பமான சில இயல்புகளை, நல்ல இயல்புகளை நாங்கள் அங்கிருந்து பெற்றுக்கொள்வதற்காக பலான முறைகளை நாங்கள் பின்பற்றுகிறோம். நாங்கள் தாவரம் என்று தந்திருக்கிறோம் பெறுவதற்காக விலங்குகளையும் பலான முறைகள் செயற்படுவதை கிராமங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சில பேர் நாய்களுக்கு இடையில கலப்பு பிறப்பம் செய்து ஒரு புதிய குல வகைகளை தோற்றுவிக்கணும். ரெண்டு நல்ல முன்னேற்றமான இயல்புகளை பெறுவது. தாவரங்கள் அப்படி செய்கிறோம். சரி, இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். முதலாவது செயற்கை தேர்வு முறைகள். இப்படி வசனமாக எழுதினால்தான் உங்களுக்கு புள்ளி கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும். இதன் மூலம் தாவரத்தில் உள்ள சிறந்த இயல்புகள் தேர்வு செய்யப்பட்டு விருத்தியாக்கப்படும். என்ன சிறந்த இயல்பு? என்ன சொல்ல போறீர்கள்? களைகளுக்கு எதிர்ப்புத்தன்மை உள்ளவை, பெரிய பூக்களை பூக்கிறவை, பெரிய பழங்களை தருகின்றவை, இனிப்புள்ள பழங்களை தருகின்றவை, அதிக அளவு வித்துக்களை, அதிக அளவு பழங்களை தருகின்றவை, இதெல்லாம் தேர்வு செய்யப்படுகிறது. பட்டு நாங்கள் வச்சு வீடுகளில் வளர்க்கிறோம். சிறந்த இயல்புகள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டு, அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? என்னென்ன கலப்பு செய்ய போகிறோம்? நான் ஏற்கனவே சொன்ன போல கருக்கட்டல், லிங்க முறையின பெருக்கம் மூலம் ஒரு தாவரத்தின் மாறுத மணியை மற்ற தாவரத்தின் குறுக்கி சேர்த்து அந்த தாவரத்தில் உண்டாகிற வித்துக்களை முளைக்க போட்டால் சில விட எங்களுக்கு சிறந்த இயல்புகள் உள்ள தாவரம் முளைத்து வரும். சிறந்த இயல்புள்ள விலங்குகள் தோன்றும். அடுத்த தலைமுறை கடத்தப்பட்டு உயர்ந்த செயலாக்கத்திறனுடைய உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயத்தில் பாரிய மாற்றம் ஏற்படுத்தப்பட்டது. அப்ப இதனால என்ன நடக்குது? மேம்படுத்தப்பட்ட தாவரங்கள் உற்பத்தி செய்யப்பட்டன. நாங்கள் GMO ஒன்று கேள்விப்பட்டிருக்கு, படிச்சிருப்பீர்கள். அடுத்த 7ஆம் யூனிட்டில் நாங்கள் பார்ப்போம். GMO என்று சொல்லி GMO ஜெனட்டிக் மோடிஃபைட் ஆர்கானிசம் என்று சொல்லி 2 அங்கினுடைய இயல்புகளை ஒன்றாக கலத்த ஜெனட்டிக் மோடிஃபைட், பாரம்பரியத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம். இதுவும் ஒரு வகை பாரம்பரியத்தில் மாற்றம் தான் ஏற்படுத்துகிறோம். இது எங்களுடைய உள்ளூர் விவசாயிகளால், விலங்கு வேளாண்மை வளர்க்கிறவர்களால் மேற்கொள்ளப்படுற முறை. தேர்வு செய்யப்பட்ட தனியங்கள் பெருக்கமாதலுக்கு உட்படும். நல்ல இயல்பு என்று சொன்னோம்னா நாங்கள் அவற்றை மேலும் மேலும் பெருக்கமடைய செய்வோம். உதாரணம், உயர் போஷண பெருமானம் உள்ள தாவரங்கள் பாருங்க. அப்புறம் படிக்க போறோம். அரிசியில விட்டமின் ஏ நல்ல எண்ணெய்கள், தாவர எண்ணெய்கள் தாவரங்கள்ல உற்பத்தி செய்யப்படுது. பாருங்க, அதிக விளைச்சலை கொண்ட பயிர் வகைகள் உற்பத்தி. உங்களுக்கு தெரியும், இப்பொழுது நாட்டில் சனத்தொகை கூடிக்கொண்டு போனால் உணவு தட்டுப்பாடு ஏற்படுது. எனவே அதிக விளைச்சல் கொண்ட பயிர் வகைகளை உற்பத்தி செய்கிறோம். அதிக அளவு காய்க்கிற மாமரம், அதிக அளவு காய்க்கிற தென்னை மரம், அதிக அளவு காய்க்கிற நெல், விளைச்சலை கொடுக்குற நெல்லுகள், இப்படி பெரிய பழங்களை தரக்கூடிய காரணம். ஒரு உதாரணம் சொல்லப்படையது, பெரிய பழங்கள். இப்போ உங்களுக்கு தெரியும், ரெட் லேடி பப்பான்னு சொல்லி பெரிய கிட்டத்தட்ட ஒரு பிளாக்கை அளவான பப்பா பழம் எல்லாம் இப்போ வருகின்றது. பெரிய பழங்களை தோற்றுவிக்க தரக்கூடியவை. ரைட். அடுத்த பாருங்க, தாவரங்களில் குறைந்த நோய் எதிர்ப்பு திறன். தாவரங்களுக்கு நோய்கள் தோன்றும், பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ் போன்ற நோய்கள் ஏற்படுது. அந்த நோய்களுக்கு எதிர்ப்பு திறன் உள்ள தாவரங்களை உற்பத்தி செய்தால் எங்களுக்கு உற்பத்தி செலவு குறைவு. அடிக்கடி மருந்தடிக்க வேண்டிய தேவையில்லை, தாவரங்கள் இறக்க வேண்டிய அவசியம் இல்லை. மரக்கறி வகைகள் காயப்பட்டு சேதப்படுத்தப்பட்டு குறுகிய எதிர்பாராத விளைவுகள் கிடைக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்காது. இயற்கை தேர்வு. அடுத்ததாக இயற்கை தேர்வு செயற்பாட்டுக்கு உதவுதல். காரணம், எந்த விதமான பாரம்பரிய மாற்றங்களும் ஏற்படாது, மனிதர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறைவு. நாங்கள்
புதிய குலவைகள் என்று சொல்லி நாங்கள் கண்டுபிடிக்கிற பொழுது அவற்றை மக்கள் அவற்றை உணவாக உட்கொள்கிற பொழுது எங்களுக்கு வேறு ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட பார்க்கும். சில பேருக்கு ஒவ்வாமை ஏற்படும், சில பேருக்கு அதால் நஞ்சுத்தன்மை ஏற்படும். தாவரங்கள் விலங்குகளுக்கு ஏற்படும் இடர்கள் குறையும். உள்ளக விருத்தி செய்தல் ரெண்டாம் அடுத்த உள்ளக விருத்தி. உள்ளக விருத்தி பாருங்க, தன்மார்ந்த சேர்க்கை முறை மூலம் விருத்தியாகும் வகைகள் அடுத்த சந்ததியிலும் ஒத்திருக்கும். வெளியக விருத்தி செய்யாமல் தொடர்பற்ற தாவரங்களை விருத்தி செய்யாமல் அதே இனத்துக்குள்ளே விருத்தி செய்யலாம். அதே இனத்துக்குள்ள உதாரணம் கோதுமை, வாட்கோதுமை, புகையிலை, பார்லி, அரிசி போன்றவை உள்ளக விருத்தியின் மூலம் பெறப்பட்ட தாவரங்கள். விலங்கு விருத்தியாக்களில் ஒரே பெற்றோரின் எச்சங்களுக்கு இடையிலான விருத்தி. இது கொஞ்சம் அனுபவம் வேணும். ஒரே பெற்றோரின் எச்சங்களுக்கு இடையிலான விருத்தி. தோன்றல்களில் உள்ள மறையான எதிரான இயல்புகளை கொண்ட தன்யங்கள் அகற்றப்பட்டு எங்களுக்கு விருப்பமான இயல்புகளுடைய நேரான இயல்புகளை கொண்ட தன்யங்கள் எங்களால் பாதுகாக்கப்படும். இதன் மூலம் விரும்பத்தக்க இயல்புகள் அழியாது பாதுகாக்கப்படுகிறது. பாருங்கள், இதன் மூலம் விரும்பத்தக்க இயல்புகள் எங்களுக்கு விருப்பமான இயல்புகள் அழியாது நாங்கள் பாதுகாக்கலாம். இதை தற்கருக்கற்ற செய்கிறபடினால அந்த தாவரங்கள் தூய வழி உள்ளதாக இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பைசன் சட்டன் தாவரத்தில் தொடர்ந்து அது இயற்கையாகவே அது தற்கருக்கட்டளை மேற்கொண்டபடினால அவற்றின் புறப்புரிமை அமைப்பு தூய வழியாக ஓரினகம் உள்ளதாக காணப்பட்டிருக்கிறது. சரி, ரைட். அடுத்த பாருங்க, மேம்பட்ட பரம்பரை அலகுகளை செறிவாக்க பயன்படும். ஒரே தாவரத்தை நாங்கள் ஒரே விலங்கை திருப்பி நாங்கள் தற்கருக்கட்டலுக்கு உள்ளாக்குற பொழுது அது ஒத்த பரம்பரை அலகுகள் அங்கே ஒன்றாக்கப்படும். அடுத்த வெளியக விருத்தி முறையில் வேறுபட்ட இனங்களை ஒன்றுடன் ஒன்று கலப்புக்கு உள்ளாக்கப்படும். அந்நிய பெற்றோரிடம் உள்ள விரும்பத்தக்க இயல்புகள் கடத்தப்பட அனுமதிக்கும். இன்னொரு பெற்றோர் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வர்ற இயல்புகள் வேணாமா, மாட்டுக்குரிய விந்துகள் வெளிநாட்டிலிருந்து கொண்டுவரப்பட்டு எங்களுடைய ஊர் மாடுகளுடன் கருக்கட்ட வைக்கப்படுது. விந்துக்கள் கருக்கட்ட வைக்கப்படுது. நாய்கள், விலங்குகளுவான இயல்பு விரும்பத்தக்க இயல்புகளை நாங்கள் கடத்தப்பட அனுமதிக்கப்படலாம். இதன் மூலம் பாருங்க, மேம்படுத்தப்பட்ட பால், அதிக அளவு பால், தேசி இனம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ரச்சி பாருங்க, பிராய்லர் கோழி ரச்சி, பால் என்பன உற்பத்தி செய்யப்படுகின்றன, அதிக அளவு உற்பத்தி செய்யப்படுகின்றன. உதாரணமாக பாருங்க, உள்ளூர் பசுக்கள் அந்நிய வகைகளுடன் கலப்பு புறப்பு செய்யப்பட்டது. மிருகங்கள் இவ்வாறு செய்யப்படுகிறது. பொதுவாக மிருகங்களை கொண்டு வர கடினம் என்றபடியால் வெளிநாடுகளிலிருந்து ஸ்பெர்ம் விந்துக்களை சுக்கிலத்தை கொண்டு வருகிறார்கள். சுக்கிலத்தை கொண்டு வந்து இங்கே எங்களுடைய ஊர் மாடுகளோட கருக்கட்டை செய்யப்படுகிறது. இதேபோல் பயிர் வகைகளும் மேம்படுத்தப்பட்டன. பயிர் வகைகளும் கலப்பின விருத்தியாக்கம் பாருங்க, ஒவ்வொரு தலையங்கம் ஒரே இனத்தை சேர்ந்த பாரம்பரிய தொடர்பற்ற தூய விருத்திகள் உடையனவற்றை ஒன்றுடன் ஒன்று கலப்பு பிறப்பிற்கு உட்படுத்த. ஒரே இனத்தை சேர்ந்தவை பாரம்பரிய தொடர்பற்றவை தூய விருத்திகள் உடையனவற்றை ஒன்றுடன் ஒன்று கலப்பு பிறப்புக்கு உட்படுத்த. மேலும் இவை நீடித்த வாழ்தகவினையும் கலப்பு வீரியத்தையும் கொண்டிருக்கும். நீடித்த வாழ்தகம் பாருங்க. ரைட். அடுத்தது உதாரணம் பாருங்கள், அளவு, வளர்ச்சி வீதம், இனப்பெருக்கம். உதாரணம், அனைத்து மக்காச்சோளம் 50 பாருங்கள், அனைத்து மக்காச்சோளம் 50% அனைத்து அரிசி வகைகள், பிரபலமான மரக்கறிகள் எல்லாம் வாறு உற்பத்தி செய்யப்படுகின்றன. விளைச்சல் மேம்பாட்டை இது அதிகரித்தல், விரிவாக்கப்பட்ட வளர்ச்சியை கொண்டிருக்கும், தர மேம்படுத்தப்பட்டதாக இருக்கும். இவ்வளவு பாயிண்ட்ஸும் திருப்பி ஒருக்கா பாருங்கள். திருப்பி
பாருங்க, தற்போது அதிமேம்பட்ட பயன்களை பெறுவதற்காக தாவரங்கள், தாவரத்தை மட்டும்தான் கேட்கப்படும், நாங்கள் விலங்கு கொடுக்கப்படலாம். பாரம்பரிய விருத்தியின் பிரதான தொழில்நுட்பம், நாங்கள் தாவரங்கள் போட்டுட்டு விவசாயம் என்றும் போடலாம். விவசாயம் என்று போட்டால் தாவரங்களும் வரும் விலங்குகளும் வரும். நான் சொன்ன பால், இறைச்சி விவசாயத்துக்கும் சேர்த்து எழுதலாம். அப்போ முதலாவது சேர்க்கை தேர்வு முறைகள், செயற்கை தேர்வு முறைகள் முதலாவது பாருங்கள், முதலாவது செயற்கை தேர்வு முறைகள். சரி, இரண்டாவது பாருங்கள், பாருங்கள் இரண்டாவது இயற்கை தேர்வு செயற்பாட்டுக்கு, இயற்கை தேர்வு செயற்பாட்டுக்கு உதவும் இயற்கை தேர்வு. ரைட். அடுத்தது மூன்றாவது பாருங்கள், வெளியக விருத்தி முறை. மூன்றாவது முறை வெளியக விருத்தி முறை, வெளியக விருத்தி முறை 3. அடுத்த பாருங்கள், அடுத்தது நாலாவது பாருங்கள், கலப்பின விருத்தியாக்கம். பாருங்கள், நாலாவது கலப்பின விருத்தியாக்கம். இவ்வளவும் நீங்கள் எழுத வேண்டும். அப்போ தலையங்கங்கள் தெரிஞ்சால்தான், இந்த இதுக்கு நோட்ஸுக்குள்ள என்னென்ன தலையங்கம் என்ன முறைன்னு இருந்தால் தான் இந்த விடியை நாங்கள் இலகுவாக ஞாபகப்படுத்தி எழுதலாம். இலகுவாக ஞாபகப்படும் முதல் தலையங்கங்கள் எழுதுவோம், என்னென்ன முறைன்னு எழுதி அப்புறம் அதுக்குள்ள ஒரு பாயிண்ட்ஸாக யோசிச்சு கொண்டு போக உங்களுக்கு எழுதக்கூடியதாக இருக்கும். மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் மூன்றாவது கேள்வியை பார்ப்போம். சிவப்பு பச்சை நிறக்குருட்டு நோய் பெண்களிடம் பார்க்க ஆண்களுக்கு வழக்கத்துக்கு மேலாக ஏன் கூடுதலாக காணப்படுகிறது என்பதை விளக்குக. இரண்டாவது கேள்வி, ஏபி குருதி வகையை கொண்ட தாயினதும் ஏபி குருதி வகையை கொண்ட தந்தையின் பிள்ளைகளினதும் ஏபி இந்த ஏவட்டங்கள் சரி, குருதி வகையை கொண்ட தந்தையின் பிள்ளைகளில் குருதி வகைகள் தலைமுறை உரிமை அடையும் விதத்தை விளக்குக. ஏபிஓ குருதி வகை தலைமுறை உரிமையாதல் மெண்டரியின் தலைமுறை உரிமையாதலிருந்து எவ்வாறு வேறுபடுகின்றது என விளக்குக. சரி, இப்போ இந்த கேள்வியை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி உங்களுடைய வளநூலில் இப்படி இருக்குது, இந்த வசனத்தை நீங்கள் விளங்கப்படுத்தக்கூடிய இருக்கணும். ரைட். முதலாவது சிவப்பு பச்சை நிறக்குருட்டு நோய். நிறக்குருட்டு நோய் பாருங்க, நிறக்குருட்டு நோய் நாங்கள் என்ன படிச்சிருக்கிறோம்? XY என்ற நிறமூத்தம், எக்ஸ் பெண்களில் XX ஆண்களில் XY உள்ள லிங்க நிறமூத்தங்கள் இருக்குன்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே கற்றிருக்கிறோம். இந்த நிறக்குருடு சிவப்பு பச்சை வேறுபடுத்தி அறிய முடியும், ஒன்றிலிருந்து வேறுபடுத்தி அறிய முடியாத பரம்பரைகள் எங்கே காவப்படுகிறது? எக்ஸ் நிறமூத்தத்தினால் காவப்படுகிறது. எக்ஸ் நிறமூத்தத்தினால் காவப்படுகிறது. எங்களுக்கு நிறங்கள் வேறுபடுத்த அறியக்கூடிய இருக்கு, அதுவும் எக்ஸ் நிறமூத்த பாலியல் நிறமூத்தங்களால் கடத்தப்படுறது. பாலியல் நிறமூத்தம் தனியாக பாலை மட்டும் தீர்மானிக்கவில்லை, உடலின் சில இயல்புகளையும் தீர்மானிக்கின்றன, காவுகின்றன. எங்களுக்கு நிறப்பார்வைக்கான பரம்பரை அளவு எங்கே காணப்படுதுன்னு சொன்னால் எக்ஸ் நிறமூத்தத்தில் தான் காணப்படுது. எக்ஸ் நிறமூத்தம் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம். பெண்களில் 2 XX இருக்கு, ஆண்களில் 1 X இருக்கு. சரிதானே? ரைட். அப்போ நாங்கள் இப்போ இந்த குறைபாடு ஒரு விகாரம் அடைந்ததனால் ஏற்பட்டதுன்னு சொல்லினோம். விகாரம் அடைந்ததால் ஏற்பட்டது. அப்போ அந்த எக்ஸ் வந்து சாதாரணமான நாங்கள் குறிக்கிறா இருந்தால் XXஐ கேபிட்டல் C என்று சொல்லுவோம். இது சாதாரண பார்வை உள்ள பெண். இந்த பெண்ணும் பாருங்கள் கேபிட்டல் C, இது ஸ்மால் c. இதை பின்னிடமான இயல்பை கொண்டிருக்கிறார், எதிர்வை கொண்டிருக்கிறார். ஆனால் இவரை நாங்கள் காவி பெண் என்று சொல்றோம். ஆனால் இவர் சாதாரண பார்வை உடையவர், தெரியாது, வெளியால தெரியாது. இந்த பெண் ரெண்டும் பின்னடை, இவருக்கு அந்த நிறக்குருடு குறைபாடு இருக்கும், குறைபாடு இருக்கும். ஆணை எடுத்துக்கொண்டீங்கள் என்றால்
ஆணில இவர் சாதாரண பார்வை உடையவர், கேபிட்டல் சி பரம்பரையாளர். இந்த ஆண் நோயுள்ள ஆண் என்று சொல்றான். இவர் நிறக்குருடு கொண்டிருப்பார், நிறக்குருடை கொண்டிருப்பார். இதை முதல் வழங்கிக் கொள்ளணும். பிறப்பு அமைப்பில் பாருங்கள், நிறக்குருடு இயல்புகள் லிங்கம் இணைந்தவை எக்ஸ் மூத்தத்தினால் காவப்படுகிறது. பெண்கள் 3 விதமான புறப்பிரமைப்பை கொண்டிருப்பர், ஆண்கள் 2 விதமான புறப்பிரமைப்பை கொண்டிருப்பர். அப்ப பரம்பரைகள் எக்ஸ் மூத்தத்தினால் மட்டும் காவப்படுகின்றன, உடல் மூத்தத்தினால் காவப்படுவதில்லை. பெண்கள் 2 எக்ஸ் மூத்தங்களை கொண்டிருப்பர். பாருங்க, பெண்கள் 2, ஆண்கள் 1 எக்ஸ் மூத்தம் மட்டும் கொண்டிருப்பர், மற்றது பையாக இருக்கும். சிறிய மூத்தம் என்று படிச்சிருப்பீர்கள். எக்ஸ் மூத்தம் கொஞ்சம் பெருசு, ஓரளவு பெருசு. நம்மளோட நிறமூத்தங்களை பருமன் அடிப்படையில் அடிக்கினா 7 வகையாக பிரிக்கலாம், 7 வகை. அதில் வைன் மூத்தம் தான் மிகச் சிறியது. நாங்கள் எக்ஸ் மூத்தம் 2 அமைப்பத்தன்ற மூத்தம் ஒரு பகுதி தான் படிச்சிருப்பீர்கள். பாடத்துக்கு அங்கால போதுதான் பரவாயில்லை. வைன் மூத்தம் சிறியது, சிறியது. ஒரு பகுதி மட்டும் எக்ஸோட அமைப்பத்துவதை கொண்டிருக்கும் என்று நாம் அறிஞ்சிருப்பீர்கள். வைனரமூத்தம் நிறக்குருட்டுக்கான பரம்பரை அலகை காவுவதில்லை, காவுவதில்லை. இவ்வளவு அடிப்படை தெரியும், காவுவதில்லை. ரைட். வைனரமூத்தம் ஆண்களில் மட்டும் காணப்படும். ஆண்களில் எக்ஸ் மூத்தத்துடன் இணைந்த பின்னடைவான நிறக்குருடு எதிர் இருக்கும் போது மட்டும் வெளிக்காட்டப்படும். அதுவும் காவி சொல்லியாச்சு. அதாவது என்ன சொன்னாங்க பாருங்கள், ஆணில எப்ப இது ஒன்றிருந்தா காணும், ஒன்றிருந்தா காணும். ஏனென்றால் இது ஆட்சியான எதிருருவினால் மறைக்கப்பட முடியாது. ஆனால் பெண்ணில இங்க பாருங்க, பெண்ணில வடியா பாருங்க, ஆட்சியான எதிருரு மற்றது ஸ்மால் சி இருந்தாலும் வெளிக்காட்டப்பட முடியாது. ஆட்சியான எதிருருவினால் அது மறைக்கப்பட்டு போயிடும், மறைக்கப்பட்டு போயிடும். கொஞ்சம் விளங்கணும், விளங்கினால் பாடமாக்க தேவையில்லை, இலகுவா எழுதலாம். பெண்கள் நிறக்குருட்டுக்கான பின்னடைவான எதிருரு ஓரின நுக நிலையில் மட்டும் வெளிக்காட்டுவார். ஏற்கனவே எழுதினதை திருப்பி எழுதுறார். ஓரின நுக நிலையில் வெளிக்காட்டுவார். இதர நுக நிலையில் ஆட்சியான இயல்பினால் மறைக்கப்பட்டு விடும். அங்க பாருங்க, போட்டோ காட்டியிருக்கிறோம். ஆட்சியான எதிர்வினால் மறைக்கப்பட்டு விடும். சரி, அடுத்தது பாருங்க, தாயின் குருதி கூட்ட சரி மறைக்கப்பட்டு விடும். அப்ப எனவே கேள்வியை திருப்பி பாருங்கள், கேள்வியை திருப்பி பாருங்கள். சிவப்பு நிறக்குருட்டு பெண்களிலும் பார்க்க ஆண்களுக்கு கூட வழக்கத்துக்கு மேலாக ஏன் கூடுதலாக இருக்கு? சரிதானே? ரைட். வழக்கத்துக்கு மேலாக ஏன் கூடுதலாக இருக்கு? ரைட். இனி அடுத்த கேள்வியை பாருங்கள். ஏபி குருதி வகையை கொண்ட தாயினதும் ஏ குருதி வகையை கொண்ட தந்தையின் பிள்ளைகளில் குருதி வகைகள் எவ்வாறு தலைமுறை அடையும் விதத்தை விளக்குக, விளக்குக. பாருங்க, சரியோ? அப்ப பாருங்கள், தாயின் குருதி கூட்டம் ஏபி குருதி கொண்ட தாய், ஏபி குருதி கூட்டம் உள்ள தாய். தந்தை ஏ குருதி கூட்டம். இதோ சும்மா எதையும் விளங்கப்படுத்தாம். ஏபியை நாங்கள் பியை வெட்டி போட்டோம், நீங்கள் ஏபி என்று போட்டும் விளங்கப்படுத்தாம். எப்படி தலைமுறை உரிமை அடையும்? அப்ப இந்த ஏபி குருதி கூட்டம் உங்களுக்கு தெரியும், இதுவும் ஒரு பரம்பரை இயல்புகளினால் தீர்மானிக்கப்படுகிறது. நான் என்ன சொல்றோம், இதுக்கு பல் பரம்பரை அழகு தன்மை என்று சொல்றோம். இணையாட்சி என்று சொல்லலாம் படிச்சிருக்கிறீர்கள். மெண்டலின் விதியிலிருந்து விலகுகின்ற நிபந்தனைகள், இயல்புகள், மனிதனுடைய குருதி கூட்டம். இப்ப ஏபின்னு சொன்னோம்னா நாங்கள் அவற்றினுடைய பரம்பரை அழகு ஐஏ ஐபி என்று போடுறோம். இது ரெண்டும் ஆட்சியானது. இது ஐஏ ஏ குருதி கூட்டம் என்றால் 2 விதமான புறப்பிரமைப்பு போடலாம். ஐஏ ஓரின நுகம் உள்ளதை போடலாம், அல்லது பல்லின நுகம். உங்களுக்கு தெரிய வேண்டும், இது பின்னடைவானது. அப்ப குருதி கூட்டத்தை தீர்மானிப்பதில் 3 எதிர்வுகள் பங்களிப்பு செய்கின்றன. ஐஏ, ஐபி,
மற்றது சிமோலை ரெண்டுக்கும் பின்னடைவானது பாருங்கள். தாயின் குருதிக்கூட்ட புறப்புரிமை அமைப்பு IAIB ஆட்சியானது. இது என்ன செய்யுது? செங்குளிய உரை, செங்குளியம் என்று அறிஞ்சிருப்பீர்கள். செங்குளிய உரையில அக்விலித்தினோஜன் ஏக்குரிய காரணி செங்குளிய உரையில் ஒரு வகை கார்போஹைட்ரேட் காணப்படுகிறது. பிற பொருள் எதிரியாக்கி காணப்படுகிறது. அதே மாதிரி பீக்குரிய காரணியும் செங்குளிய உரையிட்டான். செங்குளிய உரையில காணப்படுற இந்த எதிருக்கள் வச்சுக்கொண்டு, அதாவது பிறபொருள் எதிரியாக்கி வச்சுக்கொண்டு நாங்களுக்கு குருதி கூட்டம் ABOன்னு சொல்லி பிரிக்கப்படுறதை நீங்கள் கற்றிருப்பீர்கள். சரி, அப்போ இங்கே பாருங்கள், தந்தையின் பிறப்பிறப்பு A என்று தந்திருக்கு. A என்று இருக்கலாம், அல்லது கேபிட்டல் A ஸ்மால் ஐயா இருக்கலாம். பாருங்க, போட்டு காட்டியிருக்கோம். தாயின் ஏயும் பாருங்கள் IBயும் ஆகும். தாய் ஏயையும் IBயையும் கொண்டிருக்கும். ஒவ்வொன்றும் ஒன்று கொண்ட வீதத்தில் காணப்படும், சமனாயிருக்கும். தந்தையின் பிறப்பிறப்பு IA எனில் சகல புணரிகளும் IA என்ற பிறப்பிறப்பை கொண்டிருக்கும். புணரியாக்கத்தின் பொழுது ஒடுங்கல் பிரிவு நிகழ்கிற பொழுது இந்த ரெண்டு பாரம்பரிய அலகுகளும் தனித்தனியாக்கப்படும். தாயில் ஐயையும் IBயும் இருக்கிற பொழுது 50% புணரி முட்டை ஏயையும், மற்றதொன்று இது 50% பியையும் கொண்டிருப்பார். சாரி, இது A, இது பியை கொண்டிருப்பார். அப்போ தாயில் 2 விதமான முட்டைகள் உருவாகும். குருதி கூட்டத்தை பொறுத்தவரையில் தந்தை ஒரு வகையான விந்துக்களை உருவாகும். அல்லது பாருங்கள், தந்தை ஸ்மோலையா இருந்தால் என்ன நடக்கும்? தந்தை பாருங்கள், இது 50%, இது 50%, 50% பாருங்க. அப்ப நாங்கள் இதை போட்டு காட்டுறோம். இப்போ பாருங்க, தாயினுடைய குருதி கூட்டம் AB என்றால் அதன் பிறப்பிறப்பு அமைப்பு கேபிட்டல் A கேபிட்டல் B. இது தந்தையினுடையது கேபிட்டல் A என்றிருந்தால் போட்டு காட்ட சொல்லி கிடக்கு. வசனத்தில் கொடுக்கலாம், அல்லது நான் பின்னுக்கு அங்கே நோட்ஸும் படியாக கொடுத்துருக்கிறேன். இவர் என்ன வர போற? இவர் 2 விதமான புணரியை தோற்றிருப்பார். IA IB. இவர் 2ம் IA என்றபடினால இவர் ஒரே ஒரு வகையான புணரியை தோற்றுவிப்பார் குருதி கூட்டத்தை பொறுத்த வரையில். அப்ப இந்த புணரி இதோட கருக்கட்டினால் IA இந்த புணரி இதோட கருக்கட்டினால் IAIB. பிள்ளைகள் என்ன மாதிரி இருக்கலாம்? A குருதி கூட்டமாக இருக்கலாம், அல்லது ABயா இருக்கலாம். A குருதி கூட்டமாக இருக்கலாம், அல்லது ABயா இருக்கலாம். பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒன்று கொண்ட வீதத்தில் காணப்படும். தோற்ற அமைப்புகளான குருதி கூட்டங்கள் ஏயும் ABயும் ஆகும். அதாவது ஒன்று கொண்ட வீதத்தில் காணப்படும். சரி, அடுத்த பாருங்கள், தந்தையின் பிறப்புரிமை அமைப்பு IA ஸ்மால் எனில் புணரிகள் 2 விதமான புணரிகள் IAயும் ஸ்மால் ஐயும் ஆகும். இப்படி ஒன்றா எழுதணும். எழுதினாத்தான் நாங்கள் ஒரு சரி போட்டு உங்களுக்கு மார்க்ஸ் போடலாம். நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தீங்கன்னா சில எங்களுக்கு தெரியாமல் போய்விடும். ஒவ்வொன்றும் ஒன்று கொண்ட வீதத்தில் காணப்படும். பிள்ளைகளின் பிறப்புரிமை அமைப்புகள் ஆவன என்ன வரப்போகுது பாருங்கள். IA ஸ்மால் ஐ தர பாருங்கள், தாயினுடையது IAIB. அப்ப இப்படி இருந்தால் இந்த புணரியும் இதுவும் சேர்ந்தால் இதுவும் சேர்ந்தால் இதுவும் சேர்ந்தால் பாருங்கள். அப்ப இதுவும் சேர்ந்தால் A குருதி கூட்டம், இதுவும் சேர்ந்தால் AB, இதுவும் சேர்ந்தால் A, இதுவும் சேர்ந்தால் B. ஓவரா பிள்ளைகளின் பிறப்பிறப்பு பாருங்கள், IAIB
ஐஏ பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு சரி, ஒவ்வொன்றுக்கும் ஒரு சரி வரும். நீங்கள் பயப்படாமல் எழுதலாம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு சரி வரும். பாருங்க, பக்கத்துலேயும் எழுதலாம். எப்படி உங்களுக்கு புள்ளி வழங்கப்படும், எப்படி என்ன முறையில் புள்ளி வழங்குறதுக்கான அமைப்பை கொண்டிருக்கும் என்றதை கூட மார்க்கிங் ஸ்கீம் இருக்கும் என்றதை தான் அப்படி காட்டியிருக்கிறேன். நீங்கள் ஒரே வரியிலேயும் எழுதலாம், பிரச்சனை இல்லை. ரைட், சரி பாருங்கள். அப்போ ஒன்று கொண்ட வீதத்தில் காணப்படும் தோற்றமைப்புகள் ஏபி பிஆ 2க்கு 1க்கு 1 வீதத்தை கொண்டிருப்பர். பாருங்கள், இதை நாங்கள் மேற்கூறிய விடயங்களை வரைபடம் சில பேருக்கு எழுதுறது கஷ்டமாக இருக்கும், விளங்கப்படுத்துகிற திறமை இல்லாமல் இருக்கும். இப்படி எழுதி காட்டினாலும், இப்படி தெளிவாக எழுதி காட்டினாலும் உங்களுக்கு அந்த எழுதினதுக்குரிய புள்ளிகள் இங்கே வழங்கப்படும். பாருங்கோ, திருப்பி சொல்கிறேன். தாய் ஏபி குருதி கூட்டம், தந்தை ஏ குருதி கூட்டம். இப்படி இருக்கலாம். தந்தை 2 விதமாக இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். இப்படி இருந்தால் தாய் பாருங்க, தாயில 2 விதமான புணரிகள், தந்தை ஒரு விதமான புணரி. பிறக்கிற குழந்தை ஒன்று ஏயா இருக்கும் அல்லது பியா இருக்கும். தாய் இப்படி இருக்கிற பொழுது தந்தை இப்படியா இருந்தால் தந்தையில என்ன 2 விதமான புணரி வருது, 2 விதமான புணரி. அப்போ வர்ற பொழுது தோற்ற அமைப்பு ஏ 2, ஏபி 1, பி 1. எது உங்களுக்கு சுகமாக இருக்குது, எழுதுகிற சுகமாக இருக்கா, எழுதுகிற சுகமாக இருக்கான்றதை நீங்களே தீர்மானித்து கொள்ளணும். சரியா? ரைட். மற்ற பாருங்கள், 3ஆம் கேள்வியை பாருங்கள். ஏபிஓ குருதி கூட்டம், ஏபிஓ குருதி கூட்டம் குருதி வகை தலைமுறை உரிமையாதல் மெண்டலியின் தலைமுறை உரிமையானது எவ்வாறு வேறுபடுகிறது? பாருங்க, மெண்டலின் பாரம்பரியத்தில் ஒரு இயல்பு ஒரு பரம்பரைக்குரிய 2 எதிர்வுகளினால் கட்டுப்படுத்தப்படுவது. ஆனால் ஏபி மெண்டலின் விகிதத்திலிருந்து வேறுபடுதுன்னு படிச்சிருக்கிறீர்கள் தியரியில. அப்படியே திருப்பி பாருங்க, 3 எதிர்வுகள் தலைமுறை உரிமை அடைகிறது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஐஏ ஐபி 2 ஆட்சி, 2 ஸ்மால் ஐக்கு ஆட்சி, ஸ்மால் ஐ பின்னடைவானது என குறிப்பிடப்படும். மெண்டலியன் பாரம்பரியத்தில் ஒரு எதிர்வு இன்னொரு எதிர்வுக்கு ஆட்சியானது. ஆட்சியான இயல்பு இதர தோற்ற அமைப்பில் வெளிக்காட்டப்படும். பாருங்க, ஆட்சியான இயல்பு படிச்சிருக்கேன் தானே. இப்போ உதாரணமாக உயரம் என்று சொன்னோம் என்றால் பாருங்கள், இது ஓரின நுகம், இது இதர நுகம். அப்போ இதர நுகத்தில் வெளிக்காட்டப்படுற இயல்பு எது? ஆட்சியான இயல்பு. இங்கே 2 ஆட்சி. ஆட்சியான இயல்பு எப்பொழுதும் பல்லினோக நிலையிலும் வெளிக்காட்டப்படுற இயல்புன்னு நாங்கள் பரவிலக்கணம் சொல்கிறோம் நாங்கள். ரைட். அடுத்த பாருங்க, ஏபிஓ குருதி கூட்டத்தில் ஏயும் பியும் இணையாட்சி சமாட்சி. இணையாட்சி சமாட்சி 2 இயலும் ஒன்று சேர்ந்திருக்கும் பொழுது செங்குழிய உரையில் நாங்கள் ஐஏ காரணியும் ஐபி காரணியும் காணப்படும் பொழுது, செங்குழிய உரையில் அதுக்குரிய காரணிகள் ஹார்வர்ட் காணப்படும் பொழுது 2 இயல்பும் வெளிக்காட்டப்படும். பாருங்க, ஒன்றாக காணப்படும் பொழுது ஏயினதும் பியினதும் இயல்புகள் தோற்றமைப்பில் வெளிக்காட்டப்படும். சரி பாருங்க,